Radio City Podcast. மனுஷனோட வாழ்க்கையில இந்த இன்பம் துன்பம் அப்படின்றது ஒரு காமனான விஷயம். ஆனா அந்த துன்பம் நம்மள அடி பாதாளத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அது தரக்கூடிய வலியும் வேதனையும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நம்மள உயர கொண்டு போகும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு முடிக்கும் போது நிச்சயமா உங்க மனசுல அந்த நம்பிக்கை வரும். நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற அந்த ஃபீனிக்ஸ் பறவை வேற யாரும் கிடையாது. ISROல பல சாதனைகளை படைச்ச திரு நம்பி நாராயணன் அவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to hero. திரு நம்பி நாராயணன் அவர்களுடைய பள்ளி பருவத்தோட இறுதியிலேயே அவருடைய தந்தை இறந்துட்டாரு. மதுரை தியாகராஜ கல்லூரியில படிக்கும் போது இவர் கூட தங்கியிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வீட்டுல இருந்து பணம் வரும். ஆனா இவரோ காலேஜ் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு இவரு வீட்டுக்கு அனுப்புவாரு. அந்த மாதிரி இவர் படிக்கும் போதே ரொம்ப பொறுப்புள்ள ஒரு மாணவனாகவும் பொறுப்புள்ள ஒரு மகனாகவும் இருந்திருக்காரு. பட் நம்மளால எல்லா விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணா இன்னொன்னு விட்டுருவோம். ஆனா நம்பி அவர்களோ சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு. இதனோட விளைவா அமெரிக்காவுடைய நியூ ஜெர்சி பகுதியில பிரின்ஸ்டன் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் இங்க படிச்சு முடிச்சோடனே இவரோட அறிவு திறமையை பார்த்துட்டு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. நீங்க இங்கே இருங்க, நாங்க உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரோம், நீங்க எங்களுக்காக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பல இளைஞர்களோட கனவா இருக்கக்கூடிய அந்த ஒரு அமெரிக்க வேலை அப்படின்றத இவர் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட தாய் நாட்டிற்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. எங்கேயோ எப்பயோ நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரு நம்பி நாராயணன் அவர்கள் தன்னோட தாயோடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருந்த வேலையை விட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு தன்னோட சொந்த ஊருக்கு போறாரு. அங்க எதிர்ச்சியா ஒரு நாள் மளிகை கடையில உளுந்த பருப்பு வாங்கும் போது அந்த உளுந்த பருப்பு மடிச்சிருக்கக்கூடிய பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. அதுல வந்து இஸ்ரோல வேலை வாய்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா அவர் படிக்கிற அந்த நாள் தான் லாஸ்ட் டேட். அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னங்க நேத்தே டேட் முடிஞ்சிருச்சு, நீங்க இன்னைக்கு வந்து கொடுக்குறீங்கன்னு கேட்க, நேத்து நீங்க லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தீங்க, அன்னைக்கு விண்ணப்பிச்ச எல்லாரோட லெட்டரும் உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் கழிச்சு தானே உங்க டேபிளுக்கு வரும், ஆனா நான் இப்பயே உங்ககிட்ட நேர்ல கொடுக்குறேன், வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல இவருடைய சமயோஜித புத்தியை பார்த்து அதை ஆமுதிச்சு ஏத்துக்கிட்டாங்க. பின்பு இஸ்ரோல இருந்து அழைப்பு வந்து இன்டர்வியூ முடிஞ்சு இஸ்ரோவுடைய ஒரு சயின்டிஸ்டாவும் மாறி இருக்காரு திரு நம்பி நாராயணன் அவர்கள். நம்ம இந்திய விண்வெளி துறையை கட்டமைச்ச ஒரு மிகப்பெரிய சகாப்தங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா திரு விக்ரம் சாராபாய், திரு சதீஷ் தவான், திரு APJ அப்துல் கலாம், திரு TN சேஷன், இந்த வரிசையில திரு நம்பி நாராயணன் அவர்களும் சேர்ந்து போட்ட விதை தான் இன்னைக்கு இஸ்ரோவோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த உலக நாடுகள்ல எந்த ஒரு ஆராய்ச்சியா இருந்தாலும் அதை டெஸ்ட் பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அது இஸ்ரோக்கும் தகும். ஆனா அதுக்கு ஒரு விதிவிலக்கா இருந்திருக்காரு திரு நம்பி நாராயணன் அவர்கள். ஃபாரின்ல உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜியை நம்ம இந்தியால அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு இனோவேஷனை உருவாக்குறாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு 100 கோடி. அன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதார கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 100 கோடி எவ்வளவு பெரிய தொகைன்றதை நாம அறிவோம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இதை செயல் வடிவமா மாத்துறதுக்கு 3 ஆண்டுகள் ஆகும். அது நம்முடைய இந்திய விண்வெளித்துறை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும்னு உணர்ந்த திரு நம்பி நாராயணன் அவர்கள் இதை டைரக்டா டெஸ்டே இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதை கேட்ட மேலதிகாரிகள் அதிர்ச்சியில உறைஞ்சது மட்டும் இல்லாம இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கவும் செஞ்சாங்க. இவர் தொடர்ந்து ஃபைட் பண்றாரு. அப்போ இவர்கிட்ட இதுக்கான பொறுப்பை யார் ஏத்துக்கிறதுன்னு கேட்க, அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொல்லி கடைசியில அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப கான்பிடென்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாபெரும் சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. உலகத்துடைய முதல் திரவ எரிபொருள் என்ஜினை நம்பி அவர்கள் அறிமுகப்படுத்துறாரு. அதற்கு அடையாளமா 1992ல ரஷ்யா மற்றும் இந்தியா கூட்டு முயற்சியில கிரையோஜெனிக் என்ஜின் பற்றிய ஆய்வுகள் துவங்கப்படுது. அதுக்கப்புறம் 30 வருட உழைப்போடைய ஒரு ரிசல்ட்டா நம்பி நாராயணன் அவர்கள் அதனுடைய இயக்குனரா நியமிக்கப்பட்டாரு. இந்த மாதிரியான சாதனைகளுக்கு நியாயமா அவருக்கு விருது கிடைச்சிருக்கணும். ஆனா விலங்கு கிடைக்குது. இந்த சமயத்துல தவறுதலா அவர் மேல ஒரு வழக்கு போடப்படுது. இது சாதாரண வழக்கு இல்லைங்க, தேச துரோக வழக்கு. எக்கச்சக்கமான அவப்பேர்கள். அவர் செய்யாத தப்புக்கு இந்த மாதிரியான பழிச்சொற்கள் அவரை கூனி குறுக வச்சிருக்கு. இதற்கிடையில இந்த ஒரு கேஸ் CBIக்கு மாறுது. CBI கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் விசாரணை பண்ணிட்டு இல்ல அவர் எந்த தப்பும் பண்ணல, இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. சோ இந்த அறிவிப்பு வந்த பின்னர் மறுபடியும் இதை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இதை ஜோடிச்ச அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் 1-2 வருஷம் இல்லைங்க, 1996 ஆண்டு தொடர்ந்த வழக்குக்கு 2017 ஆண்டுல தான்
தீர்ப்பு வழங்கப்படுது. இதை ஜோடிச்ச எல்லா அதிகாரிகளையும் அரசாங்கம் தண்டனை வழங்கணும். அது மட்டும் இல்லாம திரு நம்பி நாராயணன் அவர்களுக்கு 50 லட்சம் நஷ்டஈடும் கேரள அரசு வழங்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த விஷயம் திரு நம்பி நாராயணன் அவர்களுக்கு தான் ஒரு தேச துரோகி அப்படின்ற கரையை நீக்கினது மட்டும் இல்லாம தான் ஒரு தேச பற்றாளன் தான் அப்படின்றத நிரூபிச்சிச்சு. அதையும் தாண்டி இந்த விஷயத்தில் ஜெயிச்சது மூலியமா அவருக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். நம்ம இந்திய அரசு 2008ஆம் ஆண்டுல இவரை கௌரவிக்கிற விதமா இவரோட சாதனைகளை பாராட்டி இவருக்கு பத்ம விபூஷன் விருதை வழங்கியிருக்கிறாங்க. திரு நம்பி நாராயணன் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இருந்திருந்தா ஒரு சயின்டிஸ்டா நம்மளுடைய இந்திய விண்வெளித்துறைக்கு அவருடைய பங்களிப்பும் அதுக்கு தேவையான வளர்ச்சியும் இன்னும் பன்மடங்கா இருந்திருக்கும் அப்படின்றதான் உண்மை. அவர் தன்னோட வாழ்க்கையில என்ன உயரத்துக்கு போகணும்னு நினைச்சாரோ இப்போ இந்த போராட்டத்துல வெற்றி பெற்று அதே உயரத்துக்கு போய் இந்திய நாட்டு மக்கள் மத்தியில இன்னைக்கும் அவர் ஒரு ஹீரோவா இருக்காருன்றதுதான் யதார்த்தம். Radio City Podcast.